ஷூட் பண்ணப்போ இருந்த வெர்ஷனுக்கும் இப்போ நம்ம ஃபைனல் பண்ண வெர்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக்காக தான் நான் பார்க்குறேன். நான் சந்தோஷம் தான். அது எப்படின்னா ஷூட்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அப்பயே சூப்பராக தான் இருந்துச்சு அந்த சாங்கு. சூப்பராக ஒரு பண்ணி அந்த சாங்லாம் ஷூட் பண்ணி முடிச்சு இது பண்ணியாச்சு. அவர் சொல்லிட்டே இருப்பார், இல்லை அந்த சாங் வந்து அந்த டைமில் அந்த ஷூட்டிங் நம்ம போகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் பண்ணிட்டேன், அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்புறம் நான் வந்து அன்னைக்கு சொன்னேன், ரீசெண்டாக சொன்னேன், அடுத்த சிங்கிள் அதுதான் ரிலீவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்க அந்த இதுக்கு ஒரு லிரிக்கல் வீடியோ எல்லாம் பண்ணிட்டோம். அந்த பழைய வெர்ஷன் லிரிக்கல் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு அதுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ மீன் அது எல்லாருக்குமே அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த இது லிரிக்கல் வீடியோ பண்ணி அவருக்கு நான் அனுப்பிச்சு பார்த்துட்டு அவர் சொன்னார், இல்லை நான் சொன்னேனே இதுல ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி, அதுல ஒர்க் இருக்கு அப்படின்னாரு. ஒர்க் இருக்குன்னா இப்போ பண்ணுங்க, ஏன்னா வந்து அடுத்த வாரம் ரிலீஸ், அது டேட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த வாரம் அந்த இது பண்ணுது, ஸோ நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ திடீர்னு ஒரு நாள் நைட்டு அந்த லிரிக்கல் வீடியோ பார்த்துட்டு நானும் அவரும் பேசிட்டே இருந்தோம். அது அந்த கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பேரலா அவர் சொன்னார், ஓகே இதில் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சாரு. பார்த்தா வேற ஒரு ஜோன் வந்துச்சு. ஸோ அடுத்த 2 days பார்த்தா ஹி கேவ் மீ திஸ் சாங். அண்ட் பார்த்தா அது டோட்டல் கான்ட்ராஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து வேற ஒரு லெவலில் இருந்துச்சு இந்த கனிமா சாங் வந்து. அண்ட் ஐ திங்க் த ரெஸ்பான்ஸ் இட் இஸ் கெட்டிங் இஸ் வெரி வெரி ஓவர்வெல்மிங். சூப்பராக இருக்குது அந்த கனிமா சாங்கோட ரெஸ்பான்ஸ். அண்ட் அவரோட டான்ஸ்மே ஒரு மாதிரி ஹைலைட்டாக ஜாலியாக இருந்தது.